ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஆன் பேஜ் சொன்னால் என்ன, ஆன் பேஜோட டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் ஆன் பேஜ் சொன்னால் என்னென்னு பார்த்தலாம். ஆன் பேஜ் ஷோக்கு HTML ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியில் எல்லா வெப்சைட்டுமே HTML தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆங்குலர், பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் இந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா HTML பேஸ் பண்ணி தான் கோட் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு HTML தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் பேசிக் HTML தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேசிக் HTML தெரியாத போது சின்ன எதனா சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அது சைட்டே ஒர்க் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி ஆன் பேஜில் நம்ம வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணால் தான் சர்ச் இன்ஜினில் நம்ம வெப்சைட் ரேங்க் ஆக முடியும். அதே மாதிரி ஆன் பேஜில் நம்ம பண்ணுற ஆப்டிமேஷன் மூலிமா தான் நம்ம கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சர்ச் இன்ஜின் சர்ச் பிளேஸ் நம்மளுக்கு சர்ச் இன்ஜினில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம வெப்சைட்டுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் தேடும்போது நம்ம வெப்சைட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம வெப்சைட்டோட டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆன் பேஜ் ஆப்டிமேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஆன் பேஜோட மெயின் கோல்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிராஃபிக் நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வரது தான். இப்போ ஆன் பேஜ் சொன்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆன் பேஜோட டெக்னிக்ஸ் என்னென்னு நான் பார்ப்போம். ஃபஸ்ட், இன்டகிரேட்டட் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். நம்ம வெப்சைட்டில் நம்ம பேஜுக்கு கண்டென்ட் எழுதும் போது நம்ம வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு ரேங்கிங் கொண்டு வர முடியும். செகண்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நம்ம வெப்பேஜ் கண்டென்ட்டுக்கான ஒரு சின்ன ப்ரீஃப் தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் சர்ச் இன்ஜினில் சர்ச் பிளேஸில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இது மொபைல் யூஸருக்கா, இது டெஸ்க்டாப் யூஸருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதணும். ஏன்னா மொபைல் யூஸருக்கு 120 கேரக்டர் தான். டெஸ்க்டாப் யூஸர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது 160 கேரக்டர் வரைக்கும் போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸருக்கு 120 கேரக்டர்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது அது கட்டாயி தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டெஸ்க்டாப் யூஸருக்கு 160 கேரக்டர்ஸ்க்கு மேலே நம்ம கொடுக்கும்போது அது கட்டாயி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுத கற்றுக்கணும். சரி, இமேஜ் ஆப்டிமைசேஷன். இமேஜ் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம். இமேஜ் ஆப்டிமைசேஷன் நீங்களும் பண்ணியிருக்கணும். இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜஸ் ஹை குவாலிட்டி இமேஜஸான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்ட் சைஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு செக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி குட் ரெசல்யூஷனில் நம்ம இமேஜஸ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டி இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்காது நம்ம வெப்சைட்டுக்கு. நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டுக்கு சர்ச் இன்ஜினில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சர்ச் இன்ஜினில் டிஸ்பிளே ஆகும்போது உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஹெட்டர் டேக். நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரே ஒரு ஹெட்டர் டேக் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது எது ப்ரைமரி கீவேர்டுன்னு எடுத்துக்காது. ஸோ ஹெட்டர் டேக் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் யூனிக்கான ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேஜ் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஸ் இன்டர்னல் லிங்க்ஸ். ஃபஸ்ட் இன்டர்னல் லிங்க்ஸில் என்னென்னு பார்த்தலாம். உங்கள் வெப்சைட்டோட லிங்க்கை உங்கள் வெப்சைட்லேயே கொடுக்குறது தான் இன்டர்னல் லிங்க்ஸ். நீங்கள் இன்டர்லிங்க்ஸ் கொடுக்குறது மூலிமா உங்கள் வெப்சைட்டோட டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 6, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். இன்டர்னல் லிங்க்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைன்லேருந்து வேறு ஒரு டொமைனுக்கு லிங்க் ஆகிறது தான் எக்ஸ்டர்னல் லிங்க். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் ஒரு யூசர் கண்டென்ட் படிக்கும்போது எக்ஸ்டர்னல் லிங்க் கிளிக் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் பேஜ்லேருந்து ரீடைரக்ட் ஆகி மற்றொரு பேஜுக்கு போகிறது தான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெப்சைட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். வெப்சைட்டோட டொமைனை தட்டி பேஜை தட்டி ஸ்பேம் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெப்சைட்டை எக்ஸ்டர்னல் லிங்க்ஸாக கொடுக்கணும். ஏன்னா லோ டொமைன் அத்தாரிட்டியோட வெப்சைட்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டோட ரேங்க் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆன் பேஜ் SEO டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டோட டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ரேங்க்கும் முன்னாடி வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் தர நான் சேனலை ஒன்றும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அப்போ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.